ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி சோரட்டி கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோரட்டி கிரேவி, ஆட்டு மண்ணீரல், இது ரெண்டு எடுத்துருக்கிறேன். இதை வச்சு ஒரு சூப்பர் கிரேவி செய்யலாம். சாதத்து கூடயும் சாப்பிடலாம், இட்லி தோசை கூட வச்சும் சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த லேயர்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்நீரில் வேக வச்சு எடுத்துக்குவோம். அப்போ தான் இதில் ரத்த கவுச்சி இல்லாமல் இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு சோரட்டி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஈரல் போல் இருக்குது. இதில் எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது. இந்த கிரேவி தாளிக்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல் சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு இலை, ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா நச்சு வச்சுருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி பழம், கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரு கீத்து தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கும். கேஸ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. பட்டை கிராம்பை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சிவந்துருச்சு. தக்காளியை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி நசுக்கி போட்டால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட வெட்டி வச்சுருக்கிற சோரட்டியை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை, உடனே வெந்துடும். இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ மிளகாப்பொடி, மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். இது நம்மக்கிட்ட இருக்க மட்டன் மசாலா, இது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, ஈரல் கிரேவி எல்லாத்துக்குமே இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக வேலை முடிச்சிடலாம். இது போல் நீங்களும் அரைச்சி வச்சுக்கிறோங்க. இந்த மட்டன் மசாலா வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கும். இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைப்போம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மேலாக கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நமக்கு சோரட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி இந்த பதம் இருந்தால் தான் நமக்கு சாதத்தை கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.